அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம Vwap இண்டிகேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். Vwap அப்படின்னா வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ். இந்த Vwap இண்டிகேட்டரை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் லைன் வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் பார்த்தீங்கன்னா Vwap லைனு. இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் லைன் மாதிரியே உங்களுக்கு காமிக்கும். மூவிங் ஆவரேஜ்க்கும் Vwapக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸை மட்டும் டினோட் பண்ணும். அதாவது இப்போ நீங்கள் மூவிங் ஆவரேஜ் 20 அந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 20ன்னு வைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம், அந்த லாஸ்ட் 20 கேண்டில்ஸோட ஆவரேஜ் ப்ரைஸை வந்து அது நமக்கு வந்து காமிக்குது, டினோட் பண்ணுது அப்படிங்கிறது அர்த்தம். இதுவே நமக்கு Vwap யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் அதோட வால்யூமையும் சேர்த்துக்கும். 2 ஃபேக்டர் நமக்கு காமிக்குது. அதனால மூவிங் ஆவரேஜை விட இன்னும் உங்களுக்கு Vwap பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டரான ஒரு இண்டிகேட்டராக இருக்கும். நம்ம இண்டிகேட்டர்ஸ் பற்றி ஒவ்வொரு வீடியோ போடும் போதும் இதை சொல்கிறது தான். அதாவது நீங்கள் ஒரு இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட பேசிக் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது எப்படி கால்குலேட் ஆகுது, அதோட கால்குலேஷன்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த இண்டிகேட்டரை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக புரியும். அதாவது மற்றவங்க வந்து சொல்கிறது வேறு மாதிரி இருக்கும். அந்த இண்டிகேட்டரோட பர்பஸ் என்ன, அது எப்படி கால்குலேட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், ட்ரேடிங்கில் அதை எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மற்றவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க, அதனால் நான் இப்படி ஃபாலோ பண்ணுறேன், இன்னொருத்தர் வேறு மாதிரி சொல்கிறாரு, அதனால் நான் அதை வேறு மாதிரி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஐடியாவே கிடைக்காம போயிடும். அது மாதிரி இந்த Vwapோட கால்குலேஷன்ஸ் என்னன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Vwapஐ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமுலேட்டிவ் டிபிக்கல் ப்ரைஸ் இன்ட்டு வால்யூம் டிவைடட் பை குமுலேட்டிவ் வால்யூம். அதாவது இதில் டிபிக்கல் ப்ரைஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கேண்டில் இருக்குன்னா அதில் ஹை லோ க்ளோசிங் ஓப்பன் இருக்கு இல்லையா, அதே போல் அந்த கேண்டிலோட ஹை ப்ரைஸு, லோ ப்ரைஸு, தென் க்ளோசிங் ப்ரைஸ் மூணுத்தையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணுறது, அதாவது அதோட ஆவரேஜ். அதுதான் பார்த்தீங்கன்னா டிபிக்கல் ப்ரைஸு. குமுலேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக, அதாவது இந்த ட்ரேடிங் அந்த டே ஸ்டார்ட் ஆனிச்சு இல்லையா, அப்போலேருந்து எவ்வளோ மொத்தமாக எவ்வளோ நடந்திருக்கு அந்த அந்த ப்ரைஸ் அப்படிங்கிறத மொத்தமாக அதை வந்து ஆட் பண்ணிப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ். தென் இதை வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமால் மல்டிப்ளை பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் கிடைக்கிற ப்ரைஸை பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் வால்யூமால் டிவைட் பண்ணுவாங்க. குமுலேட்டிவ் வால்யூம்னா மொத்தமாக எவ்வளோ வால்யூம் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும், அந்த ட்ரேடிங் டேல ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ வால்யூம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அந்த வால்யூமை வச்சு டிவைட் பண்ணுவாங்க. அந்த கிடைக்கிற வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து பிளாட் பண்ணும்போது அந்த Vwap லைன் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த Vwap லைன் வந்து ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா இது வந்து அந்த ப்ரைஸை பொறுத்தும் அதே போல் அந்த வால்யூமை பொறுத்தும் அதோட ஆவரேஜ் லெவலில் தான் காமிக்குது அப்படின்னு தான் நம்ம இதில் வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இந்த ரீட்டைல் ட்ரேடரும் சரி, ப்ரொஃபஷனல் ட்ரேடரும் சரி, இந்த Vwapஐ எப்படி யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் டூலாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன்னா அந்த Vwap லைனுக்கு மேலே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு, சரியா, நீங்கள் வந்து லாங் போகலாம் அப்படிங்கிற மாதிரியும், அந்த Vwap லைனுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு, ஷார்ட் போகிறதுக்கான வாய்ப்பு தேடலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுவாங்க. இன்னும் சிலர் வந்து இதை எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா, Vwap லைனை தாண்டி மார்க்கெட் வந்து ரொம்ப தூரத்துக்கு மேலே மேலே போயிடுச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறப்போ அந்த இடத்துல ஷார்ட் பொசிஷன் போவாங்க. ஏன்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் பொசிஷன் போவாங்க. அதே போல் Vwap லைனுக்கும் கீழே மார்க்கெட் வந்து ரொம்ப கீழே இறங்கிடுச்சு, அந்த லைனை விட்டு ரொம்ப அவே, அதாவது ஃபேர் அவே ரொம்ப அதிகமாக கீழே வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அண்டர் வேல்யூடாக இருக்குது, இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போகும், ப்ரைஸ் வந்து மேலே போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் பொசிஷன் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து ட்ரேடிங்கில் Vwapஐ வந்து இப்படி யூஸ் பண்ணுவாங்க. இப்போது Vwapஐ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த சாட்டில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இண்டிகேட்டரில் போயிட்டு Vwapன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ்னு வருது, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ Vwapஐ எப்போதும் பார்த்தீங்கன்னா 5 மினிட் டைம் ஃப்ரேமில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இது மாதிரி அப்பர் இது மாதிரி 3 லைன் வரும். ஸோ செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த அப்பர் பேண்டு லோவர் பேண்டு ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா டிசபிள் பண்ணிக்கோங்க. சிங்கிள் லைன் இருந்தாலே போதும். இந்த Vwap லைன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களோட பிளாட்ஃபார்மில் Vwap லைன் ஒரு லைன் வந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் 3 லைன் வந்துச்சு அப்படின்னா செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த அப்பர் பேண்டு 1 அப்புறம் லோவர் பேண்டு 1 இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா டிசபிள் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. தென் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த Vwap லைன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இதில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் இந்த இடத்துல பாருங்கள், Vwap லைன் வந்து பார்த்தீங்கன்னா Vwap லைனுக்கு மேலே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு, இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஓகேவா, Vwap லைனுக்கு மேலே வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டு, கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்டு. அதே போல் இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
இந்த விவாப் லைனுக்கும் கீழே வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா இந்த லைன் என்னவா நமக்கு ஆக்ட் ஆகும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். நல்லா மார்க்கெட் பாருங்கள். இப்போது இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து விவாப் லைனை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனையும் சேர்த்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்யூரசி லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ மார்க்கெட் வந்து இப்படி நல்லா வந்து ஒரு சைட்வேஸ் இந்த மார்க்கெட், அதாவது இன்றைக்கி வந்து இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு சைட்வேஸ், அதுக்கப்புறம் தான் டவுன் ஆகிருக்கு. இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் பாருங்கள், ஒன்று இந்த விவாப்புக்கு கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தென் அகைன் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. மறுபடியும் பாருங்கள் ப்ரைஸ் வந்து கீழே இறங்குது. அதுக்கப்புறம் இது வந்து வேல்யூ கீழே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப இது வந்து மேலே போணுச்சு அப்படின்னா திரும்ப இந்த விவாப் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வருது. ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா மேலே போகும்போது இது விவாப் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதே போல் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் வேல்யூ கீழே வரும்போது இது வந்து ஒரு சப்போர்ட் லைன் மாதிரி ஆக்ட் ஆகும். தென் அகைன் இதை வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போணுச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா டவுன் ட்ரெண்டாக இருக்கிறப்போ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுன்னு நீங்கள் புரிஞ்சிக்கிறீங்க ப்ரைஸை வச்சு. நல்லாவே பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைன் ஓகேவா, இந்த ஓப்பனிங் ரேஞ்சுக்கும் மேலே வந்து ப்ரைஸ் ட்ரேட் ஆகவே இல்லை. ஆனால் இந்த லோ லெவல் ஓகேவா, இந்த ஹை லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகலை, ஆனால் லோ லெவலுக்கு கீழே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே மார்க்கெட் வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பவுண்ட் ஆகுது. அதே சமயம் மார்க்கெட் வந்து கீழே தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க. மார்க்கெட் கீழே அதாவது டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. இதில் நீங்கள் எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா இதை வந்து விட்டு ஃபேராகவே நல்லா வெளியில் வந்துருச்சு மார்க்கெட் அப்படிங்கிறப்போ அதுக்கப்புறம் புல் பேக் திரும்ப வந்து இதை தொட்டுட்டு போகுமா அப்படின்னு பார்க்குறீங்க. அதே போல் மார்க்கெட் திரும்ப இதை டச் பண்ணுது. டச் பண்ணிட்டு ஒன்ஸ் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பியரிஷ், அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பியரிஷ் எங்கல்ஃபிங் மாதிரி ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் ட்ரேடை வந்து எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இதே போல் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா இந்த டவுன் ட்ரெண்டாக இருக்கும்போது கரெக்டாக திரும்ப மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து டச் பண்ணிவிட்டு அகெயின் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு அந்த பேட்டர்ன் தெரிஞ்சதுன்னா மட்டும் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஷார்ட் போகலாம். அதே போல் தான் அப் ட்ரெண்ட்லையும் இப்போது இந்த விவாப் லைனுக்கு வந்து மேலே வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம அப் ட்ரெண்ட்னு புரிஞ்சுக்கிறோம். அகெயின் பாருங்கள் திரும்ப மார்க்கெட் அந்த விவாப் லைனை வந்து டச் பண்ணும்போது இது வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. அகெயின் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போகுது. நீங்கள் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த விவாப்பை டச் பண்ணும்போது இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு என்ட்ரி கிடைக்குதான்னு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் இந்த டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ட்ரேட் எடுத்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இந்த இடத்துலையும் அதே போல் தான். சப்போஸ் பிரேக் பண்ணாலும் அகைன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ட்ரேடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து இந்த இடத்த பாருங்கள், மார்க்கெட் திரும்ப இதை வந்து டச் பண்ணியிருக்கு. அதாவது இதெல்லாம் இப்போ பொதுவாக இது என்னென்னா விவாப் லைனுங்கிறது வந்து ஆவரேஜ். எதை பொறுத்து ஆவரேஜ் அப்படின்னா ப்ரைஸையும் வால்யூமையும் பொறுத்து ஆவரேஜான பாயிண்ட் இது. ஸோ ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கோ இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா அந்த ஆவரேஜ் பாயிண்ட்டை தொடும்போது பார்த்தீங்கன்னா சப்போஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆவரேஜ் பாயிண்ட்டை தொடும்போது பையர்ஸ் எல்லாம் ஆக்டிவாக திரும்ப பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுவே டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து இந்த ஆவரேஜ் ப்ரைஸை டச் பண்ணும்போது செல்லர்ஸ் எல்லாம் தன்னோட கண்ட்ரோலில் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கீழே போகும். இப்படி தான் நம்ம வந்து விவாப்பை புரிஞ்சுக்கணும். இதில் முக்கியமான விஷயம் வந்து 5 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அது ரொம்ப உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் மற்ற டைம் ஃப்ரேமை விட. இதில் நீங்கள் 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த விவாப் லைனுக்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆனிச்சுன்னா அப் ட்ரெண்டு, கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்டு. அதே போல் அந்த விவாப் லைன் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆவரேஜ் லைனு, ப்ரைஸையும் வால்யூமையும் பொறுத்து ஆவரேஜாக இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது இந்த விவாப் லைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதே போல் மார்க்கெட் வந்து இது மாதிரி அப் ட்ரெண்டில் இருக்கும்போது இந்த விவாப் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் லைனாக நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட ட்ரேடுங்கிறது இருக்கணும். அதே போல் ஒன்ஸ் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ராங்காக வந்து மார்க்கெட் வந்து இந்த விவாப் லைனை க்ளோஸ் வைக்கிது பாருங்கள். மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் மாதிரி கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக பிரேக் வைக்கிது அப்படின்னா இந்த கேண்டிலோட லோவை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இங்கே வந்து நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இங்கே நான் வந்து மார்க்கெட் ஆவரேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இல்லை நான் மார்க்கெட் திரும்ப இதை டச் பண்ணிட்டு மேலே போகணும்னு நான் இங்கே வந்து ட்ரேட் எடுத்திருந்தேன் எங்களுக்கு லாஸ் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். இல்லைனா நீங்கள் பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும். இந்த இடத்த தொட்ட உடனே நீங்கள் ட்ரேட் எடுத்துடக்கூடாது. சரியா? ஒரு இடம் வந்து சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு சப்போர்ட்டுக்கு அப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். இல்லைனா புல்லிஷ் பேட்டர்ன் வந்து தெரிஞ்சுது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். கண்ணை மூடிட்டு இந்த இடத்த டச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பையோ இல்லை செல்லோ நீங்கள் கொடுத்துடக்கூடாது. இந்த இடத்த பாருங்கள், மார்க்கெட் இப்படி மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து தெரியுது இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த டவுன் ட்ரெண்டை பாருங்கள், மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. ஸோ இது வந்து டவுன் ட்ரெண்டு.
இதுக்கப்புறம் நல்ல கீழே வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிருக்கு. அகைன் பாருங்கள் இந்த விவாப் லைனை டச் பண்ணிவிட்டு இது வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணும்போது இல்லை இந்த சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணால் திரும்ப வந்து ஒரு பியரிஷ்கான ஃபார்மேஷன் தெரியுதா அப்படின்னு பார்க்கணும். அதே போல் சப்போர்ட்டாக இந்த இடத்த நினைக்கிறீங்கன்னா புல்லிஷ் ஃபார்மேஷன் நடக்குதா இல்லை புல்லிஷ் சாட் பேட்டர்ன் தெரியுதா, அந்த கேண்டில் அப்படி வந்து ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.